மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் தமிழ்நாட்டில் முதல்வராகிறார் ஸ்டாலின் அப்படின்றது தான் சொல்லணும். நம்ம என்னடா பேக் வாங்குற பட்டுன்னு, அதாவது ஸ்டாலின் தான் சிஎம் ஆக போறாருன்றதை இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றியா அப்படின்னாக்கா, ஆமாம், அதாவது ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடல் கடந்து ஓட்டு போட வந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கிளம்பாக்கத்தில் பஸ்ஸே கிடைக்கலன்னு சண்டை போட்டவங்களா இருந்தாலும் சரி, லாரியில் லிஃப்ட் கேட்டு போனவங்களா இருந்தாலும் சரி, ட்ரெயினில் தொங்கிட்டு போனாலும் சரி, இவங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக திமுக காரங்க அப்படின்னு முடிச்சு விட்டாங்க மொத்தமா. என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்ல தேவையில்லை. காலையிலேருந்து சோஷியல் மீடியாவை திறந்தாலே அதுதான் போயிட்டு இருக்கோம். அதாவது எங்கே பார்த்தாலும் கள்ள ஓட்டு போடுறதுக்கு அந்த ஓட்டு மிஷினை வந்து சீலை உடைக்கிறதாக இருக்கட்டும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரோ ஒருத்தர் உள்ளே போயிட்டு வரதாக இருக்கட்டும், நைட்டு 1 மணிக்கு வந்து திமுக காரன் கள்ள ஓட்டு போடுறதா இருக்கட்டும், இது மாதிரி வேலைகள்லாம் பண்ணாக்கா அப்போ தமிழ்நாட்டில் சிஎம்ஆ ஸ்டாலின் ஆகாமல் யார் ஆவார்? மொத்தமாக சொல்லணும் அப்படின்னாக்கா முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் திமுகவும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் தலையில் மிளகா அரைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உடைச்சு திரும்ப சீலை உடைச்சு திரும்ப துணிக்காப்ல இதை வந்து நாங்க சீலாம் வச்சு கையெழுத்து போட்டு போடுறதுக்கு பின்னாடி இந்த இது எப்படி ஓபன் ஆச்சு? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் இப்போ வந்து வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றத புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளாக இருக்கட்டும், பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி கவர் பண்ணி தரோம். ஸோ தொடர்புக்கு கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளை மெமரபிளாக மாற்றுறதுக்கு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபியை காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே பாஸ். அதாவது இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் 76% அப்படின்றது தான் ஹையஸ்ட் ஓட்டு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னாக்கா 2011 தேர்தலில் அம்மா ஆட்சிக்கு வராங்க. அப்பதான் அந்த டைம்ல தான் இது நடக்குது. அதுக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சி காலம் போயிட்டு இருந்துச்சு. அம்மா ஆட்சிக்கு மாறும்போது வந்துச்சு. ஏன்னா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பணும்னு நோக்கி வராங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னாக்கா அந்த தேர்தலில் அதிகமாக ஓட் போலிங் நடக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கடந்து இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி சரியில்லை, நம்ம வந்து வேற ஆட்சியை மாற்றணும் அப்படின்னா தான் மக்கள் இறங்கி வந்து ஓட்டு போடுவாங்க. அதுக்கான சிம்பிள் அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குனாக்கா ஆளுங்கட்சி மேல திருப்தி இல்லாமல் இருக்காங்கப்பா இப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக தான் 76% 2011 ஓட் போலிங் ஆச்சு. அப்ப கலைஞர் கிட்ட இருந்து ஜெயலலிதா கிட்ட ஆட்சி போகுது. அதுக்கப்புறமா இப்ப 2026 இதுக்கு முன்னாடி 21 74% இருந்துச்சு. பட் இப்ப 85% ஓட் போலிங் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்றது நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் தளபதி விஜய் அவர்கள். எங்க இருக்கவங்களும் கடல் கடந்து வந்து ஓட்டு போடுறாங்க. இது வரைக்கும் ஜெயலலிதா காலமாக இருக்கட்டும், கலைஞர் காலமாக இருக்கட்டும், எந்த காலத்திலுமே யாரும் கடல் கடந்து வந்து ஓட்டு போட்டது கிடையாது. பேருந்து இல்லைன்னு யாரும் அடிச்சிட்டது கிடையாது. முதல் தடவையா இந்த 2026 மக்கள் வந்து அந்த அளவுக்கு மக்கள் சண்டை போட்டு போய் லாரியில் லிஃப்ட் கேட்டு ட்ரெயினில் தொங்கிட்டு போய் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போய் ஓட்டு போடுற அளவுக்கு தளபதி அவர்கள் மாத்திருக்காப்புல. ஏன்னா எல்லா மக்களும் ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எப்படியாவது திமுக வந்து குறுக்கு வழியில போய் நம்ம எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னாடியே இந்த தபால் ஓட்டுல கொஞ்சம் ஊழல் பண்றது, தேர்தலுக்கு முன்னாள் நைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணப்பட்டுவாடா பண்றது, தேர்தல் அன்னைக்கு கள்ள ஓட்டு போடுறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் சிறப்பாக பண்ணா கூட நமக்கு தெரியும் என்னதான் இவங்க பண்ணாலும் பொதுமக்கள் அவ்வளோ பேர் நமக்கு ஓட்டு போடுறாங்க. இவனுக்கு மிஞ்சி மிஞ்சி போன என்னத்த கள்ள ஓட்டு போட முடியும், பார்க்கலாம் போடுறத போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். ஒரு 40% டிவி கேக்கு ஓட் போலிங் நடக்குது, 30% டிஎம்கேக்கு, 25% ஏடிஎம்கேக்கு நடக்குது அப்படின்னாக்கா மிஞ்சி போனா இன்னும் ஒரு 5% வேணா இவங்க கள்ள ஓட்டு போட்டு தேச முடியும். அப்படின்னா கூட லீடிங்ல இருக்கிறது டிவிகே தான் அப்படின்னும் போது என்னத்தை பண்ணிட்டு போறானுங்க, பண்ணிட்டு போட்டோன்னு பார்த்தா இப்போ எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேலே போய் என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த ஓட்டு மிஷின் சீல் வச்ச ஓட்டு மிஷினை உடைச்சி ஓட்டு போடுற அளவுக்கு இறங்கிட்டானுங்க. உடைச்சு திரும்ப சீலை உடைச்சு திரும்ப துணிக்காப்ல இதை வந்து நாங்க சீலாம் வச்சு கையெழுத்து போட்டு போடுறதுக்கு பின்னாடி இந்த இது எப்படி ஓபன் ஆச்சு? இது எப்படி ஓபன் ஆச்சு? இது நாங்க வந்து சார் நான் தான் பிஜேபிக்கு அத்தாரிட்டி சைன்லாம் பண்ணி சீல் வச்சுட்டு போயிட்டேன். நீங்க இது எப்படி திரும்ப ஓபன் பண்ணியா? இது எப்படி ஓபன் பண்ணியா சார்? நீங்க தான்
பொறுப்பு நீங்க தானே பண்ணிய, நீங்க தானே சீல் வச்சியல்ல, அதை இப்ப திரும்ப எப்படி ஓபன் ஆச்சு? தினம் சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஒரு நியூஸுங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தா நைட்டு 1 மணிக்கு கள்ள ஓட்டுங்கிறான், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒருத்தன் உள்ள புகுந்து கள்ள ஓட்டு போடுறான்றானுங்க, இந்த பக்கம் பார்த்தாக்கா திடீர்னு அந்த மிஷின் வச்சிருக்க இடத்துல வந்து சஸ்பீஷியஸாக ஒரு வண்டி ஒன்று போகுது அப்படிங்கிறாங்க. அதை போய் நேரடியாக பார்க்கலான்னு வேட்பாளர்கள் போனாலே அவங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. காவல்துறை கேட்டால் எங்களுக்கு பர்மிஷன் வரணும். ஏங்க 24 மணி நேரமும் வேட்பாளர்கள் நினைச்சா எப்போ வேணா போய் பார்க்கலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க, அவங்களே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா பார்த்தா சஸ்பீஷியஸா ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள போகுது. சென்னை லயோலா கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பெட்டிகளை பார்வையிட தங்களை அனுமதிக்கவில்லை என கூறி தாவேக்கவினரும் சுயேட்சை வேட்பாளர்களும் போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். நேற்று இரவு வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து கண்ணாடி ஜன்னல்களை திரையிட்டு மூடியபடி ஆம்புலன்ஸ் ஒன்று சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த தாவேக்க மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறையை பார்வையிட உள்ளே செல்ல முயன்றனர். அவர்களிடம் அடையாள அட்டைகள் இருந்தும் அனுமதி கடிதம் இல்லை என கூறி போலீசார் உள்ளே அனுமதிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. அண்ணா நகர் பகுதியோட இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா போட்டிட்டு இருக்கோம். லயோலா காலேஜில் வந்து வாக்கு எண்ணிக்கை மையத்தை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டே உள்ள அனுப்பாம போலீஸ் வந்து அராஜகமா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாமே இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் தான். எல்லா வருஷமும் எல்லா தேர்தலுக்கும் 24/7 வந்து கேண்டிடேட் போய் பார்ப்பாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல வந்து போலீஸ் வந்து உள்ள விடாம கேண்டிடேட்டை வெளியே நிக்க வைக்கிறாங்க. லயோலா காலேஜ் இருக்கு இல்லையா, லயோலா காலேஜ் உள்ள சேஃப் ரூம்னு ஒன்று இருக்கு. அந்த சேஃப் ரூம்குள்ள தான் நம்ம ஓட்டு போட்ட அந்த ஸ்லிப் மிஷின் எல்லாமே உள்ள தான் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள யாருமே போகக்கூடாதுங்க. அதை யார் வேணா விசிட் பண்ணலாம், தூரமா இருக்கு. அதாவது ஒரு டிஸ்பிளே இருக்கும், அந்த டிஸ்பிளேல நீங்க போய் பார்க்கலாம். 24 மணி நேரத்தில் எப்போ வேணா போகலாம். மே 3ஆம் தேதி வரைக்கும் எந்த வேட்பாளர் வேணா போகலாம். அந்த வேட்பாளருக்கு ஆக்சஸ் கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று திடீர்னு நைட்டு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள போகுது, அதுவும் மூடின ஆம்புலன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி உள்ள போகுது. அந்த இடத்துக்குள்ள ஏன் ஆம்புலன்ஸ் உள்ள போறோம்னு சந்தேகப்பட்டு சுயேட்சை வேட்பாளர்கள் ஒரு சிலரும் தாவேக்காவுடைய வேட்பாளர்களும் போயிட்டு நாங்க பார்க்கணும்னாக்கா நீங்க எல்லாம் உள்ள போக கூடாதுன்றாங்க. ஏன் உள்ள போக கூடாது? அப்ப என்ன நடக்குது உள்ள? நாங்க போய் பார்க்கணும், எங்களுக்கு ஆக்சஸ் கார்டு இருக்கு, எங்களே உள்ள விட மாட்டேங்க. எங்களுக்கு சீஃப் சொல்லணும், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அந்த வேட்பாளர்கள் தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா ஆம்புலன்ஸ் உள்ள போகுது. ஏன் ஆம்புலன்ஸ் உள்ள போகுதுன்றது இப்ப வரைக்கும் யாருமே சொல்லவே கிடையாது. நேற்று இரவு வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து கண்ணாடி ஜன்னல்களை திரையிட்டு மூடியபடி ஆம்புலன்ஸ் ஒன்று சென்றதாக கூறப்படுகிறது. ஆம்புலன்ஸ்குள்ள யாராவது உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, இல்ல ஆம்புலன்ஸ்குள்ள வேற ஏதாவது பட்டுவாடா நடக்குதா, இல்ல ஆம்புலன்ஸ்ல மிஷினை கொண்டு போய் சேஃப் ரூம்ல கொண்டு போய் வைக்கறாங்களா, இது எது ஒண்ணுமே வந்து விசாரிக்கிறதுக்கு அந்த வேட்பாளர்கள் நேரா போய் பார்ப்பாங்க. ஏன்னா ஏங்க ஒரு கட்சியும் எவ்வளவு செலவு பண்ணுது, இங்க மக்கள் வந்து ஒரு மாற்றம் வந்துடாதான்னு சொல்லிட்டு அவன் கடல் கடந்து வந்து ஓட்டு போடுறான். ஆனா இது எல்லாத்தையும் போலியாகணும்ன்ற மாதிரி இந்த காவல்துறை இந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தா எப்படின்னு சொல்றது இவங்கள? இல்ல ஒரு தேர்தலுக்கு எவ்வளவு தெரியுமாங்க பட்ஜெட் ஒதுக்குறாங்க இதுக்குன்னு சொல்லிட்டு. ஒரு கட்சிகளும் எவ்வளவு செலவு பண்ணுது தெரியுமா அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு சொல்லிட்டு. மக்கள் எவ்வளவு பேர் ஓட்டு போடுறதுக்கு செலவு பண்ணிட்டு வராங்க தெரியுமா? எவ்வளவு பேருக்கு லாஸ் ஆஃப் பே தெரியுமா? லீவ் போட்டு பரவாயில்ல நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே மக்கள் அவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ஓட்டு போட்டு ஒரு மாற்றம் வரும் நினைச்சாக்கா இவங்க அசால்ட்டா கள்ள ஓட்டு போறதுக்கு எதுக்குங்க மக்கள் வந்து ஓட்டு போடணும்? அதுக்கு பேசாம வந்து திருப்பி இவர் தான் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் தூக்கி கொடுத்துட வேண்டியது. இதுதான் முன்னாடியே சொன்னேன், அதாவது மீண்டும் முதல்வர் ஆகிறார் ஸ்டாலின் சொல்லிட்டு. ஏன்னா இவங்க அந்த மாதிரி வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவை திறந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா கள்ள ஓட்டு போடுறது, உள்ள பூந்து சீலை உடைக்கிறது, திடீர்னு பார்த்தா வாகனம் சீல் இல்லாம வர்றது, திடீர்னு அந்த ஓட்டு மிஷின் வைக்கிற இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் சஸ்பீஷியஸா வந்துட்டு போறது, இந்த மாதிரி வேலைகள் நடக்கும்போது எப்படி எங்களுக்கு நம்பிக்கை வரும்? பதில் சொல்லுங்க நாங்க போறோம். பிரச்சனை பெரிய லெவல்ல போறோம். ஆமா என்ன பதில் சொல்லுங்க போறோம். பிரச்சனை பதில் சொல்லுங்க நாங்க போறோம். நீங்க தப்பு பண்ணல, நீங்க தப்பு பண்ணல, உண்மையை சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, வீடியோ எடுக்கிறேன், சத்தமா சொல்லுங்க. இல்ல நம்ம கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா? எப்படிங்க சீல் வச்ச மிஷின் எப்படிங்க ஓப்பன் ஆகும்? எப்படிங்க ஒரு அதாவது அந்த மிஷின் வந்து சேஃப் ரூம்ல இருக்குது, அந்த இடத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் எப்படிங்க உள்ள போனா? யாருமே போக கூடாது. யாருக்கு உடம்பு சரியில்லை ஆம்புலன்ஸ் உள்ள போகுது, வெளியில வர சொல்லுங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா நீங்க உங்க வாகனத்தை வெளில கூட்டுவாங்க. ஆம்புலன்ஸ் எதுக்குங்க லயோலா காலேஜ் உள்ள போனது? மாதிரி பல கேள்விகள் வருதா இல்லையா நமக்கு? இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே வழி, அதாவது நாங்க சேஃப் ரூம்ல வச்சுட்டோம், அந்த பெட்டிகள் எல்லாம் வச்சுட்டோம், சேஃப் ரூமுக்கு ஒரு சிசிடிவி கொடுத்துறோம். இந்த சிசிடிவியை மே 4ஆம் தேதி வரைக்கும் நாங்க வாக்கு என்றோம் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் அந்த மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வெளியில் வரல, அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துட போது. ஒரு சிசிடிவி கேமரா வச்சுட்டு உள்ள இந்தாங்க சிசிடிவி ஆக்சஸ் எல்லாரும் பார்த்துக்கோ, பொதுமக்கள் உட்பட யார் வேணா இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் இந்த சேஃப் ரூம். இந்த சேஃப் ரூம்குள்ள தான் அந்த ஓட்டு போடுற மிஷின் எல்லாமே இருக்கு. இதுக்குள்ள எவன் வந்தாலும் நீங்கள் பார்த்துடலாம் அப்படின்னாக்கா நாங்கள் நிம்மதியாக இருக்க போகிறோம். சேஃப் ரூம்னு இவங்களே வைப்பாங்களாம், இவங்களே மிஷினை கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்களாம், இவங்களே ஆம்புலன்ஸ் உள்ள அனுப்புவாங்களாம். ஆம்புலன்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிருக்குமா, உள்ள யார் இருக்கா என்ன நடக்குது எதுவுமே தெரியாதான். சரி நாங்கள் உள்ள போய் பார்க்கலான்னு வேட்பாளர்கள் போனாக்கா ஆக்சஸ் கார்டு இருந்தாலும் உள்ள அலோ
செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்களாம். இதுக்கு பேர் தேர்தலாடா நான் கேட்குறேன். இல்லை பச்சையா தேர்தல இவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க, திமுகவை திருப்பி உட்கார வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு தெரியுதா இல்லையா? இதுக்கு பேசாம சொல்லியிருந்தா எங்க மக்கள் ஓட்டு போறதுக்கு கடல் கடந்து கிளம்பி வந்திருக்க மாட்டாங்களே, பஸ்ல சண்டை போட்டுருக்க மாட்டாங்களே. அவன் வீட்டில் உட்காந்துருப்பான, எதுக்கடா ஓட்டு போட்டு பேசாம திருப்பி திமுக தூக்கி கொடுத்துருக்கன்னு இருந்துட்டு இருப்பாங்களாம். அவன் இதை பஸ் கூட விடாம ஒரு அமகலம் பண்ணாங்க இல்லையா திமுக காரங்க, அதுலயே ஒரு மிகப்பெரிய சதி இருக்காது. என்ன காரணம்னா திமுக எவனும் வந்து கடல் கடந்தோ இல்ல பஸ்ஸை பிடிச்சி கஷ்டப்பட்டுலாம் ஓட்டு போட மாட்டான். அவன் கொடுக்குற காசுக்கு எனக்கு வண்டி வச்சு அவன் கூட்டு போனா ஓட்டு போடுவேன், நான் போய் வேற போடுவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. திமுக எவனும் இந்த மாதிரி போட மாட்டான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பஸ்ஸை விடாம கொஞ்சம் டிலே பண்ணாங்க அப்படின்னாக்கா ஓட்டு கேன்சல் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூத்லையும் 2021 நடந்த விஷயங்களை நமக்கு ஒருத்தர் சொன்னாரு, அதன் அடிப்படையில் சொல்றேன். ஒரு பூத்லையுமே இப்போ ஒரு பூத் நம்பர் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஒரு பூத்தில் 400 இருந்து 500 ஓட்டு போடாம இருக்கும். அந்த 400-500 ஓட்டுல கிட்டத்தட்ட ஒரு 350 ஓட்டை கள்ள ஓட்டா போட்டுருவாங்க, மிச்சம் வந்து போடல. ஏன்னா எல்லாத்தையும் போட்டாக்கா டவுட் வந்துடும் இல்லையா, அதனால ஒரு 350 ஓட்டை கள்ள ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் இந்த தேர்தலில் என்ன ஆயிருக்குனாக்கா மொத்தமே பார்த்தா 70-80 ஓட்டு தான் வந்து எம்டியாக இருக்கு. அந்த 70-80 ஓட்டை எப்படியாவது கள்ள ஓட்டு போனோம்னா இவ்வளவு டக்கர் அடிக்கிறானுங்க. நைட்டு 1 மணிக்கு உள்ள பூந்து பூத்துக்குள்ள ஓட்டு போட வரானுங்க கள்ள ஓட்டுனாக்கா யோசிச்சு பாருங்க நீங்க. அந்த அளவுக்கு வந்து பிரஷர். இந்த 70-80 ஓட்டு கூட ஏன் வந்து எம்டி ஆச்சுனாக்கா பஸ் விடாம நிறுத்திட்டாக்கா இவனுக்கு எப்படி வந்து ஓட்டு போடுவானுங்க? இவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னா அப்ப எம்டியா இருக்கும், அதை நம்ம கள்ள ஓட்டா போடுறோம்ல. இப்போ எல்லாரையும் விட்டா என்ன பண்ணுவான், 100% ஓட் போலிங் நடந்துரும், நம்மளால அப்புறம் கள்ள ஓட்டு போட முடியாது. அதனால வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, பஸ்ஸை விடாம பண்ணது ஒரு மிகப்பெரிய அரசியல்னு சொல்றாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா இவனுங்க இவ்வளவு எச்ச வேலையை பார்த்துட்டு தளபதி விஜய் மேல கோவையில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. சின்ன பசங்களை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இவரு. சின்ன பசங்களை தான் வந்து அதாவது விஜய் மாமாக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் போடுறாங்க இவரு. ஏன்னா அந்த சின்ன பசங்க பண்ண வேலை அப்படி. இவரு இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணல, நடக்கிற ரீல்ஸ் எல்லாம் தளபதி பார்த்துட்டு ஆமா அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்களை போட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருமே உண்மையிலேயே சொல்லணும்னாக்கா அந்த பேர பசங்க வந்து தாத்தா ஓட்டு போடுங்க. ஏன்னா தாத்தா யாருக்கு போடுவாரு, அவரு கலைஞர் காலத்துல கொடி பூச்சவரா இருப்பாரு, அவர் எம்ஜிஆர் காலத்துல கொடி பூச்சவரா இருப்பாரு. இப்ப கலைஞர் இல்ல எம்ஜிஆர் இல்லைன்னு போது எதுக்கு இவனுங்களுக்கு போய் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு போடுறதுக்காக இந்த பசங்க வந்து தாத்தா போடு தாத்தா விஜய் மாமாக்கு போடு தாத்தா அப்படின்னு தாத்தாங்களும் வேற வழியில பேரம் பேசி சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மொத்தமா கொண்டு போய் குத்திடுறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா விசாரிக்கிறாங்க திமுக ஐயோ யாருக்கு நீ ஓட்டு போட்ட, என்ன அங்க போட்டு வச்சிருக்கீங்கன்னாக்கா வீட்டில் ஒரே தொல்லைங்க, என்னங்க போடுறது வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்றாங்க, ஒரே அடிக்கிறாங்க, போட்டு குழந்தைங்களாம் அடிக்குதுங்க. என்ன ஓ அப்படியா, இதை தூண்டி விட்டது விஜய் தானே, விஜய் மேல கேஸ் போடுறான் பாருறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களை வந்து விஜய் தூண்டி விட்டாரு. டேய் உங்களோட கதறலுக்கு ஒரு அளவே இல்லையாடா நான் கேட்கறேன் நானே. குழந்தைங்க தூண்டி விட்டாங்களா, உடனே இவங்க வந்து ஓட்டு போட்டாங்களா, விஜய் குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு, ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. நான் உண்மையில சொல்லேன் லிட்டரலி இதுக்கு உட்காந்து கதறி கதறி எப்படி தேம்பி தேம்பி நீங்க அழுவலாம். நீங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு சின்னவரை இப்போ வெளிநாட்டுக்கு போய் அப்படிதான் கதறி கதறி அழத்தான் போயிருக்காங்க. பேசாம இந்த கேஸ் கொடுக்க போன எல்லாரும் வந்து கதறி கதறி அழுவலாம் நீங்க. ஏன்னா நீங்க கொடுத்த கேஸ்லயே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு கதறி இருக்கீங்கன்ட்டு. பெற்றோரிடம் அடம் பிடித்து தாவேக்காவுக்கு வாக்களியுங்கள் என குழந்தைகளிடம் கூறிய விஜய்க்கு எதிராக கோவையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் சொன்னாரா குழந்தைங்க கிட்ட வீட்டில் இருக்க பெரியவங்களே எனக்கு போட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உடனே குழந்தைங்க எல்லாம் சொல்லி போய் போட்டாங்களா. இதை ஒரு கேஸ் வேற எடுத்து கொடுத்து வச்சிருக்கானுங்க. அது அழுவலையா, கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது அழுவலன்ற. Gabbar, you cried, it's over. Don't fool around. இல்ல திரும்புற பக்கம்லாம் கள்ள ஓட்டு. 75 வருஷ கட்சி திராவிடம்டா திராவிடம்டா அப்படின்றானுங்க. 75 வருஷ கட்சி என்ன கொள்கை கோட்பாடு தெரியுமாடா அப்படின்றானுங்க. கேவலமா கள்ள ஓட்டு போட்டுறானுங்க. எனக்கு என்ன தெரியுமா ஒரே விஷயம், இந்த கள்ள ஓட்டு போட்டு இப்படி ஒரு வெற்றியை ஜெயிச்சு இதுக்கு முட்டு கொடுக்குறானுங்க பாரு ஒரு சில நாய்ங்க, 200 தற்கூரி நாய்ங்க இருக்கானுங்க பாரு. அவனுங்களை அப்படியே பேச விட்டு வச்சுக்கோங்க, திராவிடம்டா திராவிடம் என்ன தெரியுமாடா அப்படின்னாக்கா அதோ கள்ள ஓட்டு போடுறதா திராவிடம். கள்ள ஓட்டு போட சுற்றி 1 மணி ராத்திரிக்கு அனுப்புறான் பாரு உள்ள போய் கள்ள ஓட்டு இப்படியே போட்டுருன்னு சொல்லிட்டு இதான் திராவிடமாடா, இதான் கொள்கை கோட்பாடாடா நான் கேட்கிறேன். இல்ல இப்படி அசிங்கமா கள்ள ஓட்டு போட்டு திமுக காரன் மாற்றானே, இவனுக்கு திருப்பி எப்படா முட்டு கொடுக்கறதுன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமே இருக்காடா நான் கேட்கிறேன். அது சரி, சர்க்கரையை எறும்பு தின்னுச்சு அப்படின்னு சொன்ன தலைவருக்கு கொடி பிடிக்கிற இவனுங்களுக்குலாம் அதெல்லாம் பழகி இருக்கும்ல இந்நேரத்துக்கு. ரெண்டாவது கூச்சம் பார்த்தாக்கா காரு வீடு வெளிநாட்டு டூருன்னு பவுசா வாழ முடியுமா யோசிச்சு பாருங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுப்போம், முட்டி தேய முட்டு கொடுப்போம் பாருங்க. அப்படிதான் இந்த 200 ஊப்பிகள் பூரா வாழ்ந்துட்டு கிடக்குறாங்க. இல்லைன்னா பாருங்களேன், கிட்னி திருடுறவன், கொலை பண்ணவன், கொள்ளையடிக்கிறவன், கற்பழிக்கிறவன், கள்ள ஓட்டு போடுறவன் இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து வச்சிருக்கானுங்க. கேட்டா 75 வருஷம் திராவிடம்டா அப்படின்றானுங்க. இதுக்கு பேசாம ஒட்டுமொத்த பேரும் கிளம்பி திமுக காரங்க வந்து தளபதி விஜய் காலில் விழுந்து சார் நீங்க பேசாம தேர்தல் விட்டு விலகிடுங்க சார், எங்களுக்கு பயமா இருக்கு சார் சொல்லிட்டு அழுது கதறிட்டே போலாம்டா. நீங்க அப்படிதான்டா பண்ணிட்டு இருக்கீங்க மொத்த பேரும். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இல்ல ஒருத்தன் திமுகக்காக கடல் கடந்து வந்து ஓட்டு போட்டிருக்கானா, ஒருத்தன் எனக்கு பஸ் கிடைக்கல நான் போய் ஓட்டு போடணுங்க எங்க ஸ்டாலின் ஐயாக்காக நாங்க ஓட்டு போடணுங்கன்னு ஒருத்தன் வந்திருக்கானடா. ஆனா வெக்கமே இல்லாம திமுக முட்டு கொடுத்துருக்கீங்க. என்ன பாக்குற துப்புறானேனா
போன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன்.